ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட கட்சிய தொடங்கி முதல் ஆண்டு முடிஞ்சு 2வது ஆண்டு வந்து இன்னைக்கு தொடங்கியிருக்குது. இது சம்பந்தமா நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்து பனையூர்ல வச்சு இத செலிப்ரேட் பண்ணாங்க. அதாவது அவங்களுடைய கட்சி கொடிய இன்னைக்கு வந்து ஏத்துனாங்க. இது மட்டும் இல்லாம, இன்னைக்கு 5 தலைவருடைய சிலைக்கு வந்து மாலை அணிந்து மரியாதை செலுத்துனாங்க. இது குறித்து இந்த நிகழ்ச்சி குறித்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எக்ஸ் தளத்துல வந்து ஒரு கடிதம் மூலமா இந்த நிகழ்ச்சிய பத்தியும் சொல்லியிருந்தாங்க. அந்த கடிதத்துல என்ன சொல்லியிருந்தாங்க முக்கியமா? அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அத நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. அப்படி ஒரு முக்கியமான பாயிண்ட். முதல்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கட்சிய இதுவரைக்கும் எப்படி வழிநடத்துனாங்க? இனி என்ன பண்ண போறாங்க? அது சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, அண்ணாவும், எம்ஜிஆரும் கட்சி தொடங்கி ஆட்சிய புடிச்சாங்களோ, அதே மாதிரி நானும் ஒரு ஆட்சிய புடிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஒரு மாடலேஷன்ல தான் அத வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்ட கேட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அது ஷாக் ஆயிருவீங்க. இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. மிஸ் பண்ணிறாதீங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி தொடங்கி முதல் ஆண்டு முடிஞ்சு 2வது ஆண்டு இன்னைக்கு தொடங்கி இருக்குது. இத செலிப்ரேட் பண்ண விதமாக பனையூர்ல வச்சு தளபதி விஜய் அண்ணா அவங்க வந்து அவங்களுடைய கட்சி கொடிய ஏத்துனாங்க. அது மட்டும் இல்லாம 5 தலைவர்களுடைய சிலைக்கு மாலை அணிஞ்சு மரியாதை செலுத்துனாங்க. அந்த 5 தலைவர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னு முதல்ல பார்ப்போம். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், வீரமங்கை வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் இவங்க எல்லாத்துக்குமே மாலை அணிஞ்சு மரியாதை செலுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மலர் தூவி இந்த மாதிரி மரியாதை செலுத்தி இந்த இந்த ஆண்டு நிறைவேறும் விதமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த ஓராண்டுல விஜய் அண்ணா மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் முதல்ல. முதல்ல என்னலாம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மாநாடு நடத்துனாங்க. 2வது வந்து அண்ணா பல்கலைக்கழக அந்த ப்ராப்ளத்துக்காக ஆளுநர சந்திச்சாங்க. 3வது வந்து விமான நிலையம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துனாங்க. இந்த 3யும் தான் மக்களுக்காக தளபதி விஜய் அண்ணா செஞ்சிருக்காங்க. அடுத்ததாட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான அதாவது மக்களுக்கிட்ட தெரியணும் அப்படின்காக தான் அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுனாங்க. அது என்னலாம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல வந்து எந்த ஒரு இந்த கட்சிய தொடங்கி மாநாடு நடத்துனதுக்கு அப்புறத்துலருந்து எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே என்ன பண்ணுவாங்கன்னா, பனையூர்ல வச்சு எல்லாமே சந்திச்சுருவாங்க. அதாவது ரீசென்ட்டா புயல் மூலமா வெள்ளத்தால விவசாயங்கள் வந்து நெறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அவங்கள வந்து நேரா பனையூருக்கு கூட்டிட்டு வந்து, அங்க வச்சு தான் நிவாரண உதவி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு கட்சி மீட்டிங் இருந்தாலே என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையுமே பனையூர்ல கூட்டி வச்சு, அங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, கட்சி சம்பந்தமா மீட்டிங் வந்து நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாம, முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டத்துல நடந்துச்சு. அங்க உள்ளவங்க லேண்ட் குடுத்திருந்தாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே டைரக்ட்டா கூப்ட்டு பனையூர்ல வச்சு தான் அவங்க மீட் பண்ணாங்க. அங்க வச்சு தான் அவங்கள வந்து கௌரவிச்சாங்க. இப்படி நெறைய விஷயங்கள் வந்து தளபதி விஜய் அண்ணா வந்து அ எல்லாமே பனையூர்ல வச்சு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, ஒருத்தங்க அதாவது பெரிய பெரிய தலைவர்களுக்கு வந்து பர்த்டே அப்புறம் வந்து அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனையூர்ல வச்சு ஒரு சின்ன ஃபோட்டோவ மாட்டி, மாலைய அணிய வச்சு, அப்புறம் வந்து மரியாதை செலுத்திக்கிட்டு, அத ஒரு ஃபோட்டோவா எடுத்து அவங்களுடைய எக்ஸ் தளத்துல வந்து போஸ்ட் போட்டுட்டு, நான் வந்து இவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டேன் அப்படின்னு வந்து ஒரு லெட்டரையும் எழுதி வச்சுருவாங்க. இந்த மாதிரி தான் நெறைய செயல்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் கிட்ட தெரியறதுக்காக மட்டும் தான். ஆனா நமக்காண்டி பண்ணது மொத்தம் வந்து 3 விஷயம் தான். அதாவது இந்த விஷயம் தான். மிச்சம் எல்லாமே அவங்களுக்கு தேவைக்காக மக்களுக்கு தெரியணும். நம்ம வந்து கட்சி தொடங்கியிருக்கோம். நம்ம வந்து இப்படி ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு தெரியறதுக்காக தான் இது எல்லாமே பண்ணாங்க. இப்போ நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்து அவங்களுடைய எக்ஸ் தளத்துல கடிதம் போட்டிருக்காங்கல்ல. அந்த கடிதத்துல என்ன சொல்லியிருக்காங்க? முக்கியமா அதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது அண்ணாவும் மதியும்
எம்ஜிஆர் மாது கட்சி தொடங்கி எப்படி ஆட்சி புடிச்சாங்களோ, அதே மாதிரி நானும் ஆட்சிய புடிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த விதத்துல சொல்லியிருக்காங்க? எப்படி சொன்னாங்க? இதுல இந்த கடிதத்துல குடுத்துருக்காங்க. நம்ம இத ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த கடிதத்த மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க கடிதம் பார்க்க போகலாம். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம். இதயம் மகிழும் தருணத்தில் உங்களோடு பேச இக்கடிதம். அடுத்ததாட்டு இன்று ஒரு வெற்றி பெரும்படையின் 2ஆம் ஆண்டு தொடக்கம். ஆம், தமிழக வெற்றி கழகம் என்னும் அரசியல் பெரும்படையை கட்டமைத்து பற்றி அறிவித்து இந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதியோடு ஓராண்டு நிறைவுறுகிறது. மக்கள் இயக்கமாக மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்து வந்த நாம் அரசியல் களத்தை கையாள தொடங்கி இதோ இப்போது 2ஆம் வருடத்தின் வாயிலில் அப்படின்னு வந்து பேரால சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாட்டு வந்து கட்சி தொடங்கியதற்கான அறிவிப்பு, உறுப்பினர் சேர்க்கை என நமது அரசியல் பயணத்தின் ஒவ்வொரு அடிப்படையும் அளந்து நிதானமாக வைத்து முன்னேறி வருகிறோம். அடுத்ததாட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கான அரசியலை மக்களோடு மக்களாக நிற்பதை மக்களுடன் நின்றே அறிவித்தோம். அதுதான் நமது முதல் மாநில மாநாடான வெற்றி கொள்கை திருவிழாவானது. அதில்தான் கழகத்தின் ஐம்பெரும் கொள்கை தலைவர்களை, மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை, மாபெரும் செயல் திட்டங்களை அறிவித்தோம். அதன் வாயிலாக அரசியல் களத்தின் அத்தனை திசைகளையும் அதிர வைத்தோம். அடுத்ததாட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த ஓராண்டுக்குள் எத்தனையோ எதிர்ப்புகளை, ஏகடியங்களை கடந்திருப்போம். எதற்கும் அஞ்சாமல், எதை கண்டு பதறாமல் நம் கருத்தியலிலும் நின்று நிதானித்து நேர்மையாக நடைபோட்டு வருகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இதுவரைக்கும் வாசிச்சதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சி தொடங்கி ஓராண்டு முடிஞ்சு 2ஆவது ஆண்டு தொடங்கி இருக்கு. அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி தொடங்கி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு வந்து தொடர்ந்து வந்து கட்சி சார்பா வந்து உறுப்பினர்களை வந்து நியமிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து மக்களுக்கான அரசியலையும் மக்களோடு மக்களாக நிற்பதை மக்களுடன் நின்றே அறிவித்தோம். அதாவது அது வந்து எதை குறித்து சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநாடு சம்பந்தம். அதாவது மாநாடு வந்து மக்கள்கிட்ட வச்சுதான் இந்த மாநாடு நடந்துச்சு. அது திருவிழாவா நடந்துச்சு. அதை சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். குடியுரிமை சட்ட திருத்தம் தொடங்கி பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு வரை மக்கள் பிரச்சனைகளை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் செய்து வருகிறோம். தனி மனிதர்களுக்கு எதிரான அரசியலை தவிர்த்தே வருகிறோம். இனியும் இப்படிதான் தொடங்கும். காரணம், தனி மனிதர்களை விட தனித்து உயர்ந்தது மக்கள் அரசியல் மட்டுமே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பரந்தூர்ல வந்து விமான நிலையத்துக்கு போராட்டம் நடத்தினாங்க. அது மக்களுக்காக, பிரச்சனைக்காக தான் அவங்க வந்து நடத்தினதாட்டும் சொல்றாங்க. அதனால இதே மாதிரி இன்னும் பண்ணுவோம் அப்படின்னு வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. அடுத்த பேரால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். தொடரும் இப்பயணத்தின் கழகத்தின் உட்கட்டமைப்பை உறுதிப்படுத்தி விரிவாக்கும் பணிகள் இப்போது நடந்து வருகின்றன. அதன் வெளிப்பாடாக தான் நம் தோழர்கள் தேர்ந்தெடுத்த கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகளை அறிவித்து வருகிறோம். தமிழக கழகத்திற்கான புதிய பொறுப்பாளர்களையும் நியமித்து வருகிறோம். அதாவது இந்த பயணம் வந்து இன்னும் தொடங்கும். அதுக்காக வந்து இந்த கட்சியை வந்து ரொம்ப விரிவுபடுத்துறதுக்காக நிறைய உறுப்பினர்கள் வந்து சேர்க்குறாங்களாம். என்னென்ன தேவைகள்லாம் எல்லாமே வந்து கழக தோழர்களை வச்சு பண்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்தின் இரத்த நாளங்களான நம் கழக தோழர்களை அரசியலமைப்படுத்தி மக்கள் மத்தியின் அவர்களுக்கென தனி பெரும் மரியாதை மக்கள் பணிகள் மூலம் உருவாக்குவதே எப்போதும் நமது இலக்காக இருக்கும். அந்த இலக்கின் முதல் படிதான் 2026 தேர்தல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர்கள்லாம் நியமிச்சிருக்கிறாங்களா, அவங்க தோழர்கள் அவங்க எல்லாருமே எந்த மாதிரி செயல்படுவாங்க, அவங்களுக்கு வந்து அதிக மரியாதை கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாமே தெரியும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 அப்பதான் எலெக்ஷன் வருது. அப்போ வந்து தெரியும். அதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த வேளையின் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை கொண்டாடும் பொருட்டு தமிழகமெங்கும் மக்கள் நலத்திட்ட பணிகளை
நம் தோழர்கள் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் பணி வாயிலாக நம் மக்களிடையே புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி, ஒரு வீடு விடாமல் தமிழக மக்கள் அனைவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கழகத்தின் மணித்திரு கொடியை ஏற்றி வைக்க வேண்டியது நம் தோழர்களின் ஒவ்வொருவரின் கடமை. இதை நீங்கள் அனைவரும் நிறைவேற்றுவீர்கள் என்று எனக்கு தெரியும். இருந்தும் உங்களுக்கு நினைவூட்டவே இங்கு சொல்கிறேன். அதாவது மக்களுக்கு இனி 2026ல எலெக்ஷன் வரப்போகுது. மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் தேவைப்படுமோ அதை வந்து செய்க கழக தோழர்கள்ட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வீடு விடாமல் வீடு வீடாக சென்று எல்லா மக்களுக்கிட்ட தமிழக வெற்றி கழகத்தை பத்தி சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ உதவிய பண்ணுங்க அப்படின்னு வந்து இது மூலமா தோழர்களுக்கு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய தொண்டர்கள். அடுத்ததாட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கான தேர்தலில் மக்கள் சக்தியுடன் நாம் கரம் கோர்த்து நமது வலிமையை நாட்டுக்கு பறைசாற்றி அதிகார பகிர்வுடன் கூடிய ஆகப்பெரும் ஜனநாயக பெருநிகழ்வை தமிழகத்தில் உருவாக்கி காட்டப் போகிறோம். அந்த அரசியல் பேரிலக்கை நோக்கி நீங்கள் இப்போதே உழைக்க தொடங்க வேண்டும். இதுவும் அவங்களுடைய தொண்டர்களுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. 2026ல தொடங்குது. அதுக்காக நிறைய உழைக்கணும். நம்ம கட்சி ஜெயிக்கணும். அது சார்பாக தான் இந்த பேரா. அடுத்த பேரால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களோட சேர்ந்து மக்களோடு மக்களாக தொடர்ந்து உழைத்தால்தான் தமிழக அரசியலின் கிழக்கு திசையாகவும் கிளந்தெழும் புதிய விசையாகவும் நம் தமிழக வெற்றி கழகம் மாறும். அதை நாம் நிறைவேற்றியே காட்ட வேண்டும். வேறு யாரையும் போல வாயாடலில் மட்டுமே மக்களுடன் நிற்காமல் உள்ளத்தில் இருக்கும் உண்மையான உணர்வுடன் மக்களுடன் களத்திற்கு நிற்பதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரே பணி. அதாவது இதுல ஒரு பாயிண்ட் வந்து குத்தி பேசியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க, தெரியும். அதாவது கழகத்தை பத்தி மக்கள் கூட இருந்து என்ன தேவையோ மக்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை பூர்த்தி செய்யணும். வேற யாரையும் போல வாய் வச்சு உரையாடாமல் நம்ம மக்களுக்கு உள்ளத்தில் வச்சு என்னெல்லாம் தேவையோ அதை பண்ணணும். அப்போ அவங்க எதை குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். நான் தெளிவா சொல்லணும் வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வந்து எல்லாருமே வாய் வச்சு நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு சொல்லுவாங்க அந்த எலெக்ஷன் டைம்லயே. அதுதான் அவங்க இந்த பேரால வந்து நோட் பண்ணி பேசியிருக்கிறாங்க. அடுத்ததாட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னோம்ல, அந்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்றது நோட் பண்ணி பாருங்க. 1967 தமிழக அரசியல் ஆக பெரும் அதிர்வுடன் ஒருவரும் மாற்றம் தொடங்கியது. அதன் பின்னர் 1977 மீண்டும் ஓர் அரசியல் அதிர்வு ஏற்பட்டது. மக்கள் சக்தியின் மாபெரும் வலிமை நிரூபிக்கப்பட்டது. இவ்விரண்டு தேர்தல் அரசியல் முடிவுகளிலும் தான் அப்போது இருந்தோரின் பெரும் உழைப்பே இந்த பெரு வெற்றிகளுக்கான அடிப்படை காரணமாகும். அத்தகைய ஓர் அரசியல் பெரும் வெளிச்சத்தை கொண்ட ஒரு புதிய அரசியல் அதிகார பாதையை 2026 தேர்தலில் நாம் உருவாக்கி காட்டுவோம். நம்மோடு இணைந்து மக்களும் மனதளவில் அதற்கு தயாராகி வருகின்றனர். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1967ல அண்ணா அவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. அதாவது ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அது என்ன குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த டைம்ல தான் முதல்ல ஆட்சிக்கு வந்த புதுசு. அதனால மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது 1977ல யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர். அவங்க வந்து அந்த அளவுக்கு இந்த ஷூட்டிங் ஃபீல்டுல இருந்துகிட்டு முதல்ல ஆட்சிக்கு வந்தாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதே மாதிரி 2026ல வந்து நம்ம தளபதி விஜய் வந்து நிக்கிறாங்க. இதனால மக்களால் வந்து கண்டிப்பா அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம தளபதி விஜய் இந்த பேரா மூலமா மக்களுக்காக சொல்ல வந்திருக்கிறாங்க. அது இந்த பேரா. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோழர்களை தமிழக மண்ணை சேர்ந்த இந்த மகன் உங்களோடு நிற்கிறேன். நாம் நமது மக்களோடு சேர்ந்து களத்தில் நிற்போம். மாபெரும் அரசியல் மாற்றத்தை நிகழ்த்துவோம்.
அதாவது உங்க மகனாக இருக்கேன், அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்ப தெரியல. அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு இரட்டை போர். யானை பழத்தோடு எதிரிகளை வெல்வோம். வாகைப்பூ மாலை சூடுவோம். இது மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்டை போர் யானைய வச்சு அட்டாக் பண்ணி எதிரிகள அட்டாக் பண்றதாட்டும் சொல்லியிருக்காங்க. வாகைப்பூ வாகைப்பூ மாலை சூடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது அவ்வளவுமே அவங்க கட்சி கொடியில உள்ளது தான். இது மூலமா தான் இந்த லைனை வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது வந்து வெற்றி நிச்சயம், அன்புடன் விஜய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த கடிதத்தை முடிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த இதுல புரிஞ்சிருக்கும். விஜய் அண்ணா வந்து என்னலாம் சொல்லியிருக்கிறாங்க, மக்களுக்காக என்ன சொல்லியிருக்காங்க, தொண்டர்களுக்காக என்ன சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் விஜய் அண்ணா என்னவா செஞ்சிருக்காங்க இந்த ஓராண்டுல, இனி என்ன பண்ண போறாங்க, மக்களுக்கு என்னலாம் செய்ய போறாங்களும் இதுல வந்து தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது இனி 2026ல எலெக்ஷன் வரதுனால, கண்டிப்பா இப்பமே எல்லாமே ஸ்டார்ட்டிங்லயே வந்து எல்லாமே தொடங்கிட்டாங்க. இப்போ நீங்க இந்த வீடியோவ முழுக்க முழுக்க பார்த்துருக்கீங்க. இந்த விஜய் அண்ணாவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு, விஜய் அண்ணாவ பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிடுறேன். இன்னும் நெறைய டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.